Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்ன பார்த்தா ரொம்ப கேவலமா தெரியுதுல்ல? ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல நீ நான் கேவலமா நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியுது. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல. அண்ணி, அஞ்சலி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கார்த்திக், என்ன பண்ற? எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல படு. படு. வேண்டாம். சாரி அண்ணி. மன்னிச்சிருங்க. தூங்கு கார்த்திக். மன்னிச்சிருங்க. ரெட்டை குழந்தைங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா. அஞ்சலி என்னை ஏமாத்திட்டா. நான் எதிர்பார்க்கல அஞ்சலி என்னை இப்படி ஏமாத்துவாங்க. கௌதம், வாங்க போலாம். என் வாழ்க்கையே போச்சு. ஆமாங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதுதான் ஒரே வழி. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். சரிங்க, சரி, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். சரி. என்ன ஜானு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உங்க அப்பா கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். என்ன விஷயம் அத்தை? எல்லாம் கார்த்திக்கோட கல்யாண விஷயம்தான். கல்யாணமா? என்ன ஜானு சொல்ற? ஆமாப்பா, கார்த்திக்க பார்த்தா அவன் சரியான வழியில போற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அஞ்சலி பண்ண துரோகத்தை நினைச்சு நினைச்சு அவனோட வாழ்க்கையை கெடுத்துக்குவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் கல்யாண விஷயத்த பேசினேன். என்ன திடீர்னு இந்த அவசர முடிவு? என்னப்பா இப்படி சொல்ற? தினம் தினம் அவன் குடிச்சிட்டு வரான், பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அந்த அஞ்சலியை கொன்னுடுவேன்னு சொல்லி தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அவன் உயிர் பொழைக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இல்ல அத்தை, அதுக்கு இல்ல. கார்த்திக் அஞ்சலி பிரிஞ்சு 2 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள 2 நாள் தானேன்னு நீ அசால்ட்டா சொல்லிட்டமா. ஆனா இந்த 2 நாளுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு? அவன் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. கௌதம், இது பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க அப்பா கிட்டயும் பேசிட்டேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ உடனே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஏற்பாடு பண்ணு. நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான் ஜானு. கார்த்தி மனசுல இருந்து அந்த துரோகி அஞ்சலிய வெளியில துரத்தணும்னா வேற ஒரு பொண்ணு உள்ள வந்தே ஆகணும். நானே இத பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஆரம்பிச்சிட்ட. கௌதம். ஆமா இலக்கியா, அஞ்சலி ஏமாத்தின விஷயமும் குழந்தை பொய்ன்னு தெரிஞ்சதும் அது கார்த்திக் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆகி வெளியில வந்துருவான். ஜானு, கார்த்திகோட கல்யாண வேலையை நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா, நீ உடனே புரோக்கர் கிட்ட சொல்லிட்டு ஒரு நல்ல வரனா பாரு. அதே மாதிரி இந்த பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்களே, மேட்ரிமோனின்னு, அதுல எல்லாம் நீ விளம்பரம் கொடுத்துரு. என்ன? சரி ஜானு, நான் இப்பவே கொடுத்துறேன். கார்த்தி நல்லா படிச்சிருக்கான், நல்ல பிசினஸ், நல்ல குடும்பம், எல்லாமே. பத்தாவதுக்கு நம்ம வசதியான ஃபேமிலியும் கூட. இது தெரிஞ்சாலே போதும், பொண்ணு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா வந்து கியூல நிப்பாங்க. சீக்கிரம் ஒரு வரனை பிடிக்கிறோம், கல்யாணத்தை முடிக்கிறோம். அப்பா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணு வரணும். அவன் சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். அப்பதான் அந்த அஞ்சலி தப்பு பண்ணிட்டான்னு வருந்துவா. அது எனக்கு போதும்பா. ஓகே ஜானு, இப்பவே பொண்ணு பார்க்க சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரிப்பா, நானும் பாக்குறேன். ஐயோ, இவங்க முடிவு தப்பா இருக்கே.
என்ன பண்றீங்க? கார்த்திக் பொண்ணு தேட சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்ல போறேன். டேய் என்ன கௌதம், அத்தை தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. இப்ப கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு என்ன அவசரம்? இவ்வளவு நேரம் வெளியில பேசிட்டு இருந்ததை நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த. கார்த்திகோட லைஃப் என்ன ஆகுறது? அவனுக்குன்னு ஒரு துணை வேணா? அதுக்குதான் அஞ்சலி இருக்காளே, அப்புறம் என்ன? அஞ்சலியா? இப்ப எதுக்கு அவளை பத்தி பேச்சு? அவன் தான் தானே எல்லாத்தையும் ஏமாத்தின மாதிரி கையெழுத்து போட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அது கார்த்திக் போலீஸ கூப்பிட கூடாதுங்கிறதுக்காகவும் அஞ்சலியோட கொட்டத்தை அடக்கிறதுக்காகவும் டெம்பரரியா எடுத்த ஒரு முடிவு. ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமா? என்ன பேசுறீங்க கௌதம்? நீ பேசுறதா முட்டாள்தனமா இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர நீ? கார்த்திக்கு 2வது கல்யாணம் எல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம அஞ்சலியோடயே சேர்த்து வச்சிடலாம். என்ன சொன்ன? இதுக்கு அப்புறமும் அஞ்சலியும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழணுமா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? வயித்துல குழந்தை இருக்குன்னு 5 மாசமா மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி புருஷனுக்கும் துரோகம் பண்ணிருக்கா. அவளை போய் திரும்ப கார்த்திகோட சேர்த்து வைக்கலாம்னு சொல்ற? இல்ல உனக்கு என்னாச்சு எனக்கு புரியல. இந்த பாரு, இனிமே அஞ்சலிக்கு இந்த வீட்ல இடமும் கிடையாது, அவ கார்த்திகோட பொண்டாட்டியும் கிடையாது. ஐயோ கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இப்படி எடுத்தும் கௌதம் நல்லா பேசாதீங்க. இதே நிலைமை நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்திருந்தா அப்போ நம்ம இப்படிதான் நடந்து போமா? அஞ்சலி பண்ண தப்ப நம்ம வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல, எந்த வீட்டு பொண்ணும் செய்ய மாட்டா. அஞ்சலி செஞ்ச தப்புக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. நீ பேசாம இரு. சரி, அஞ்சலி பண்ணது தப்புதான், அதுக்காக அவளை வாழ வெட்டி ஆக்குறது தான் தண்டனையா? ஒரு நல்ல பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்தாலே இங்கெல்லாம் வாழறது ரொம்ப கஷ்டம். அஞ்சலி கெட்ட பேரோட போயிருக்கா, இனிமே அவ வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லுங்க? ஏய், எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு அஞ்சலி வாழ்க்கை தான் பெருசா போச்சா? இப்போ கார்த்திகோட வாழ்க்கை அழிஞ்சுகிட்டு இருக்கு, அத பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? இந்த பாரு, அஞ்சலி கார்த்திக பிரிஞ்சதுதான், இனிமே சேரவே முடியாது. கௌதம் ப்ளீஸ் கௌதம், அவசரப்பட்டு அஞ்சலியோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. பாவம், எங்க மாமா எவ்வளவு வேதனை தான் தாங்குவாரு சொல்லுங்க. உனக்கு உங்க மாமா முக்கியமா இல்ல என் தம்பியோட வாழ்க்கை முக்கியமா? என்ன கௌதம், இப்படி பிரிச்சு பேசினா எப்படி? மாமாவுக்கு அஞ்சலி வீட்டை விட்டு ஓடிட்டாங்கிற கவலை தீர்றதுக்குள்ள இப்படி போலி கர்ப்ப வேஷம் போட்டு பேரை கெடுத்துட்டு வந்து நிக்கிறாளேன்னு அடுத்த கவலை வந்துருச்சு. இப்ப அதுக்கும் ஒரு அடி மேல போய் புருஷனையும் பிரியறான்னு மட்டும் கேள்விப்பட்டா அவர் தாங்குவாரா? அப்புறம் அவர் நடப்போனும் ஆயிடுவாரு. கௌதம், தப்பு செஞ்சது உங்க மாமா பொண்ணுங்கிறதால விட்டுலாமா எல்லாத்தையும்? சோ அஞ்சலி எவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா இருந்தாலும் உங்க மாமா மனசு நோக கூடாதுன்னு கார்த்திகோட திரும்ப சேர்த்து வச்சிடணும். இல்ல எனக்கு புரியல, நீ ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்க? கௌதம், நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாத. எது சரி எது தப்புன்னு எனக்கு குழப்பம் வரும்போதெல்லாம் நீதான் எனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருப்ப. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் நீ நியாயத்தோட பக்கம் தான் நிப்ப. ஆனா இன்னைக்கு ஒரு ரத்த சொந்தங்கிறதுக்காக அப்படியே மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. தன்னோட கர்ப்பத்தை கலைச்சிட்டான்னு ஒன்ன தூக்கி ஜெயில போட்டவாவ, நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சவாவ, சொந்த புருஷனைய கடத்தினாவ, எல்லாத்துக்கும் மேல மாடியில இருந்து அவளா கீழே உருண்டு விழுந்துட்டு நீதான் அவ கர்ப்பத்தை கலைச்சேன்னு பழி போட பார்த்தா. இவ்ளோ நடந்தோம், உனக்கு இன்னும் எப்படி அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ண மனசு வருது? கௌதம், கட் அண்ட் ரைட்டா முடிவு பண்றதுக்கு இது பிசினஸ் கிடையாது, லைஃப். நம்ம அஞ்சலி திருந்தறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆனா கார்த்திக் கிட்ட இருந்து அஞ்சலி மட்டும் பிரிக்க வேண்டாம். இல்ல இலக்கியா, நீ எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு போராடினாலும் அஞ்சலி மறுபடியும் இந்த வீட்ல கால் எடுத்து வைக்க முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். கௌதம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அஞ்சலி கிட்ட இருந்து இன்னும் டைவர்ஸ் கூட நம்ம வாங்கல, அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறீங்க? டைவர்ஸ் வாங்காம கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா, பொல்லாத டைவர்ஸ். அன்னைக்குதான் அவ விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டா. அத கோர்ட்ல கொடுத்து டைவர்ஸ் வாங்குறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த பாரு, நடக்க போற கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது காரணத்தை தேடாத. எனக்கு என் தம்பியோட நிம்மதி ரொம்ப முக்கியம். அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. கௌதம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.